சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ எப்படி நான் வந்து தலை ஃபேன் ஆனேன் அப்படின்னு கொஞ்சம் ஒரு பின்னோக்கி பார்த்தா, நான் ரசித்து பார்த்த முதல் படம் வந்து காதல் மன்னன். அன்னைக்கு தான் வந்து நான் வந்து ஆக்சுவல் அக்மார் தலை ஃபேன் ஆனேன். அன்னிலேருந்து இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட எல்லா படத்தையும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். ஸோ முக்கியமாக வந்து பத்மபூஷன் பற்றி பேசணும். அதுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, ஜென்ரலாக வந்து எது வரமுறைன்னா பத்மஸ்ரீ கொடுத்து கொஞ்சம் வருஷங்க அப்புறம் திருப்பி பத்மபூஷன் கொடுக்கறது தான் முறை. டைரக்டா பத்மபூஷன் வந்து ரொம்ப கம்மி பேர் தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. ஸோ அது ஒரு பெருமையான விஷயம். இன்னொரு விஷயம் வந்து எனக்கு என்னமோ இவ்வளவு நாள் விட்டதை வந்து கொஞ்சம் டிலே, ஸ்போர்ட்ஸ் இது அது இதுன்னு கொஞ்சம் விட்டதை வந்து இன்னும் 2-3 வருஷத்துல தலை வந்து பேக் டு பேக் பிடிச்சிருவாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன் அந்த நம்பிக்கை சொல்றேன்னா, அவரோட பாடியை வந்து நல்லா ஷேப் அப் பண்ணி அவர் ரேசிங் கரியர்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி, ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து வருஷத்துக்கே 2 படம் வரும் அப்படின்னு ஒரு எனக்கு என்னமோ தோணுது. ஸோ ஐ எம் வெரி ஹோப்ஃபுல். தேங்க்ஸ். யா. இல்ல Hi அதான் இந்த Vaiteeswaran, புலி how are you? பதுங்கிறது பாயிருன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரிதான் பதுங்கி இருந்து இப்ப ஒரேடியா பாயிற மாதிரிதான் இருக்கு. இல்ல ஆக நான் என்ன சொல்லுவாரேன்னா, I just wanted to say hi to Vaiteeswaran. It's a while ஹே அஞ்சலி. அவர் ஹே. பேசி ஹாய்டா. ஸோ இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, தல வந்து he's not just he's a man of many interests, guys. இப்போ வந்து அவருக்கு he has a very deep passion for anything motors, motorbiking, car racing. So அது he's such an example, you guys. அது வந்து என்னன்னா நம்ம வந்து லைஃப்ல சின்ன சின்ன டைவர்ஷன், சின்ன சின்ன பேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண. everybody may not be able to do motorcycle racing and all those things, but he's setting an example, and அந்த passions he's been pursuing, and அதையும் நம்ம போய் என்ஜாய் பண்ண முடியுதுல்ல. Okay, this time he went to a race in Dubai. Maybe next time when Chennai hosts, or Bangalore hosts, he could participate, and then his fans can போய் அங்கேயும் cheer பண்ணலாம். So இதெல்லாம் தான் ஒரு wholesome personality. Just movie and ஏதோ ரேண்டமா பேசுறது மாதிரி இல்லாம they're setting their lives itself as an example பாருங்க. That is far more interesting. And இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு பேஷன், எனிதிங், ஈவன் ஒரு பெயிண்டிங்கா வச்சுக்கோங்க. இட் டேக்ஸ் a lot of training and effort. அதுக்கும் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், செலவு பண்ணணும். amidst all this அவர் வந்து ஒரு விஷயத்துல அவர் டைம் வேஸ்டே பண்ண மாட்டார். வெட்டியா இன்டர்வியூ குத்து, வெட்டியா எது பண்ணி அதுல எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாரு ஏகே. அவர் எதுல கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி he does things so well. So அதுதான் எனக்கு வந்து as an actor, and as a person, he's always, I've enjoyed so much watching Ajit. So yeah, அதுதான் I just wanted to say in between. இல்லை, நீங்கள் இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஆக்சுவலி தீஸ் பீப்புள் டோன்ட் டிசர்வ் இஸ் இன்டர்வியூஸ். ஏன்னா ஒரு டைமில் அவர் சொன்ன பல விஷயங்களை இவங்கெல்லாம் ஆளாளுக்கு மேனிப்புலேட் பண்ணி அதை வந்து திருப்பி விட்ட ஆளுங்க தான் இவங்க. அவர் இப்போ என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் படம் மூலியமாகவே சொல்லிடுறாரு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அவர் அந்த ஆஞ்சநேயர் சமயத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்த போது நானும் சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு வரணும்னு தான் சொன்னாரு. சூப்பர் ஸ்டார் ஆவேன்னு சொல்லவே இல்லை. அதை வந்து இவங்க வந்து நான் தான் நடத்த சூப்பர் ஸ்டார் சொல்கிறார் போட்டாங்க ஒரே வார்த்தையில. போட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயம். இன்னொன்னு, அஞ்சலி ஒரு விஷயம் சொன்னாங்க, லைக் வந்து அவர் செய்யற பல விஷயம் தெரியாதுன்னு. அதை கண்ணால நான் எங்க அப்பா பார்த்துருக்காரு. நான் அப்போ 5 இயர்ஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி இன்னொரு ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன், பட் ஜஸ்ட் ஷார்ட்டா சொல்லிடுறேன். எங்க ஊர் வந்து கும்பகோணம், லைக் தாஞ்சூர், அதெல்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க வந்து 2003 or 4 சம்திங் கிருஷ்ணா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல். ஆக்சுவலா வந்து இந்த ப்ரீ ஸ்கூல் மாதிரி இப்போ ப்ரீ ஸ்கூல், அப்போனா எலிமெண்ட்ரி மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு குக்கிங் ப்ராசஸ் நடக்கும்போது 30 குழந்தைங்களுக்கு மேல எரிஞ்சே பேர்ன் ஆகி இறந்துட்டாங்க அந்த இதுலேயே. அந்த கிருஷ்ணா ஸ்கூலுக்கு ஒரு ஃபண்டு இது ரைஸ் பண்ணுங்கிறப்போ இவரோட ஜீன்னு ஒரு படம், அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எங்க ஊரோட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கும்பகோணத்துல தான் ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் எடுத்தாங்க. ஆமா, அந்த டைம்ல அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறதுக்கு 50 ருபீஸோ என்னமோன்னு சொல்லி ஒரு சிலர்கிட்ட
அதை சார்ஜ் பண்ணாரு. அதுக்கு என்னென்ன பேச முடியுமோ எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் அவர் கண்டுக்கல. அதை இது பண்ணி அவரோட அமௌண்ட் அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு 75,000 18,000 ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். அந்த 50 ரூபா அவர் நம்ம கொடுக்கல ப்ரோ, அவர் எங்களுக்கு கொடுத்தாரு. இல்ல ஐ மீன் நான் சொல்றது அவரோட இது பண்ணாங்க இல்லையா அந்த டைம்ல ஃபேன்ஸ் கிளப் இருந்ததுல அவங்க ஆமா, வந்து அதை ஒரு இது மாதிரி பண்ணி ஒரு சில ஃபேன்ஸ் கிட்டே வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து அவருக்கு தெரிஞ்சப்பயும் ஆக்சுவலா அவருக்கு நாங்க வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக தான், நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஜி ஷூட்டிங் அப்ப போட்டோ எடுக்கிறதுக்காக தான் வந்தோம். எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி எங்களெல்லாம் கேட்டாரு சாரு. அப்ப நான் வந்து ஐ எம் கம்மிங் ஃப்ரம் திருச்சி சார் அப்படின்னு. திருச்சி அப்படின்னோன்னா ஏன் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கிறீங்க, ஸோ இடையில ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாரை சொல்லுவாங்க, இவ்வளோலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வர வேணாம், நான் திருச்சிக்கு வரும்போது உங்களுக்கு தாராளமாக எப்படியோ ஒரு நியூஸ் வந்துடும்ல, அப்போ மீட் பண்ணலாம்ல, ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லையே, நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தானேன்னு சொல்லி, இப்போ எவ்வளோ எல்லாரும் கையில் காசு வச்சுருக்கீங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி சாப்பாடை வச்சுட்டு எல்லாருக்கும் அன்னைக்கு வந்து 50 ரூபா கொடுத்தாரு. நீங்கள் அந்த 50 ரூபான்னு சொல்லும் போது நான் அதெல்லாம் அவ்வளோ இதாக அந்த மெமரபுளாக வச்சிருக்கணும்னு நினச்சது அந்த 50 ரூபாலாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப அது என்ன சொல்கிறது, கண்கலங்க மூமெண்ட் மாதிரி இருந்தது எனக்குலாம். எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு 50 ரூபா, புது 50 ரூபா நோட்டு, பழைய இதில் வந்து புதுசாக இருந்தது. அந்த பெரிய நோட்டு மாதிரி இருக்கும்ல, இப்போ இருக்கிறது சின்னதாக இருக்கும், பெரிய நோட்டாக இருக்கும். அந்த நோட்டு ரொம்ப பழைய நோட்டு. அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி 2002லன்னா பார்த்துக்கோங்களேன், ரொம்ப இது. அப்புறம் அஞ்சலி மேடம்க்கு ஒரு ஒரு தகவல் ஒன்று சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். அது என்னன்னு சொல்லுங்க. கேட்டிங்கன்னா, அஞ்சலி மேடம் என்ன சொன்னாங்க, அந்த ப்ரிவ்யூ ஷோ யாராவது பார்த்துருக்கீங்களா, பார்த்து ஏதாவது ஸ்டேட்டஸ் தெரியுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு அஜித் சாருக்கு இது வரைக்கும் ப்ரிவ்யூ ஷோ வந்து ரொம்ப ரேருன்னு நினைக்கிறேன். போட்டதே கிடையாதுன்னு நினைக்கிறேன் மேடம் இது வரைக்கும். ரொம்ப ஏன்னா அவர் வந்து சொல்ற ஒரே நேர்கொண்ட பார்வை மட்டும் தான் போட்டாங்க. பிரஸ் கூப்பிட்டு ஒன் டே முன்னாடியே போட்டு ரிவ்யூ போட சொன்னாங்க எல்லாரும். அதான் பெய்டு ப்ரிவ்யூ வந்து நம்ம இது வரைக்கும் போட்டதே கிடையாது, எக்ஸப்ட் இப்போ ஜிபியூன்னு நினைக்கிறேன், ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். எதுவுமே போட்டதே கிடையாது. அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், என் ஃபேன்ஸ்க்காக தான் எல்லாமே, அவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு. சார் நான் அதை தான் நான் கேட்கறதுக்கு உண்டானது முன்னாடியே வரணும்னு நினைச்சேன். இது எப்படி வந்து நம்ம இவ்வளோ நாள் கழிச்சு திரும்ப பெய்டு ப்ரிவியூக்கு அலோவ் பண்ணாருன்றது தெரில. அதுக்கு யாராவது பதில் இருக்கா? ஜிபியூக்கு பெய்டு ப்ரிவியூ அலோவ் பண்றாங்க போல இருக்கு. இல்ல மேபி அவர் இப்போ லைக்கா வந்து ஆல்ரெடி தே ஆர் இன் சம் டேஞ்சரஸ் ஸ்டேட். ஸோ அதனால மேபி அவர் சில விஷயங்கள் அவருக்குன்னே ஒரு சில ரூல்ஸ் இருக்கும்ல, அதை அதான் கொஞ்சம் லிபரல் கமிட்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாரு. Yeah, யூஎஸ்ஏ எப்படிதான் போகுது? some things AK cannot control, guys. The production house will own all those kind of things because it at the end of the day, அது வந்து it'll be completely related to the financial, deal. So he'll not be able to எல்லாத்தையும் அவரால control. He can't keep it all under his control. So some things, he and one thing about Ajit is he's very understanding. He understands from the business point of view what the financiers and producers have to deal with. So he, in fact, he'll not interfere in those things actually. கரெக்ட். அவர் படம் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் வந்து அவர் இது பண்ணிக்கிட்டு, மற்றதெல்லாம் வந்து உங்கள் பிஸ்னஸ்ஸு, நீங்கள் எப்படி எலாபரேட் பண்ணிக்கணுமோ அதை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அவர் கையில் வந்து பை ஹேண்ட்ஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார் போல இருக்கு. இன்னும் இப்போ வரதெல்லாம் Guys, actually another thing கேட்கணும்னு நினைச்சேன். I heard somewhere rumors, என்னோட full family is Chennai guys. So anyways, they were telling that ஏதோ promo இருக்கு, on stage promo ஏதோ போடுறாங்க, or some அது இருக்கா, நிஜமா இல்ல சும்மாவா? இல்லை தெரியல மேம். ஃபேன்ஸ் சென்னை சைடு யாராவது இருந்தால் தான் அது சொல்லணும். ஏதாவது சென்னை சைடு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களாப்பா? ஏதாவது வேக்கு எது இருந்த மாதிரி கணேஷ் இருக்காப்புல, சென்னைனா கணேஷ் இருக்காப்புல. இல்லையா? அப்படி எதுவும் இருந்த மாதிரி இல்லையே சென்னையில எதுவும். இல்ல வைக்க போறாங்க ஏதோ சொன்னாங்க, but I don't know. It was just like, they just top of the line அப்படியே யாரோ சொன்னது கேள்விப்பட்டு சொன்னாங்க. Because I'll talk to my sister nearly every day பேசுவேன் நானு. So but தெரியல. But I will follow up on it. நேத்து ஆல்மோஸ்ட் தூக்கத்துல கேட்டுட்டு இருந்தேன். So yeah. அவருக்கு இந்த தடவை கொடுத்துருக்கிறது வந்து பத்மபூஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆக்டிங்க்கு ஒன்லி தான் கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஆர்ட்னு மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. இல்ல அதான் இப்ப நான் இதான் படிச்சு சொன்னேன், ஆர்ட் படிச்சுதான் இப்ப அது வேற எதுவும் மென்ஷன்லாம் பண்ணிருக்கு. அந்த சோஷியல் ஒர்க்கும் இன்க்ளூட் தான் போட்டிருக்கு அதுல.
இன்க்ளூடன் போட்டிருக்குங்களா? சரி நான் ஆமா, அது நான் அதுதான் ஆர்ட்னு மார்னிங் போட்டிருந்தது. அதான் நான் படிச்சேன், ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்தேன் நானு. நோ அதுல அது வந்து ஆர்ட்ல போட்டு அது வந்து அவரோட ப்ரொஃபஷன் படிதானே செலக்ட் பண்ண முடியும். Which category he falls into. He won't fall into businessman category la, or he won't fall into education category. அவர் எந்த கேட்டகரியில ஃபால் பண்ணி செலக்ட் பண்ணா. பட் ஃபார் நோ மேட்டர் த பிக் அம்ப்ரெலா ஆஃப் பத்மபூஷன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் கவர் பண்ணாதான் எந்த கேட்டகரியில அவருக்கு அவார்ட் கொடுக்குறாங்களோ அந்த ஆனர் கொடுக்குறாங்களோ அது ஸ்டில் அந்த அந்த ஹோல் அம்ப்ரெலாவில் வர சில காரியங்கள்லாம் அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருந்தாதான் அந்த பர்சன் இஸ் எலிஜிபிள் டு பி நாமினேட்டட் ஃபார் பத்மபூஷன். அதான் ஈவன் டாக்ஸ் பே வந்து வரைக்கும் பார்ப்பாங்கன்னு தான் இருப்பாங்க. ஒரு அதாவது தாங்கிக்க முடியாத அளவுக்கு எவ்வளவு தரக்குறைவா பேசுறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதாவது என்னன்னா தூட்டுறவும் போட்டுறவும் போட்டுறட்டும்ன்ற மாதிரி கதையா இருக்குது இது. திருப்பி பேசாத அல்லவோ இவர் சைட்ல இருந்து ரிப்ளை வராததுனால அதனால இவங்களாம் அப்படிதான் பேசுவாங்க. இப்ப மகிழ் ஒரு அதுதான் bro நான் இப்ப சொல்ல அதான் வந்ததே இல்ல ஒரு ப்ரோ, விஷயம். மகிழ் இப்ப சொன்னான்ல, நான் என்ன காட்டுங்க நிரூபிங்க, நான் இந்த சினிமா விட்டே போயிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னான். அவனுக்கு ரிப்ளை கொடுக்காம திருப்பி அஜித்தே அடிக்கிறானா, அப்ப அஜித் சைட்ல இருந்து ரிப்ளை இல்ல வராதுன்ற இல்ல இல்ல தைரியத்துல தான் இல்ல அவன் பேசுறான். இல்ல ப்ரோ இதுல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த அடிக்கிறான்லாம் சொல்லிட்டு இந்த கண்ட இவங்களோட வச்சு நம்ம சேர பேசாதீங்க. இப்பதான் பிரைட்டா ஏறி அது இல்ல அதுதான் bro சொல்றேன். இல்ல இல்ல மகிழ் ஓபன் அந்த டைம் நான் சொல்றேன். இல்ல மகிழ் ஓபன் டாக்கம் வச்சான், மகிழ்க்கு ரிப்ளை கொடுக்காம திருப்பி அஜித் சாரே பேசுறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு யார் சைட்ல இருந்து ரிப்ளை வராதோ அதுதான் திருப்பி பேசுறாங்க அவங்க. கூடாது ப்ரோ அவ்வளவுதான். இல்ல அதுதான் சொல்றேன், அதுதான் விட்டுருன்னு தான் சொல்றேன். இந்த டைம்ல அது வேணாம் ப்ரோ. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நானே இப்பெல்லாம் பேச மாட்டேன். இந்த டைம் வேணாம், நம்ம படம் வருது, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். ஓதங்கி நீங்க தான் கேட்கணும்னு இருந்தாங்க அஞ்சலி மேடம். ஏதாவது என்னாச்சு ப்ரோமோ வந்து ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க அவங்க. என்ன ப்ரோமோ? ஸ்டேஜ் ஷோ மாதிரி எதனா ப்ரொமோஷன் சொல்லிட்டு. எதுக்கு? விடாமுயற்சி தான், வேற எதுக்கு தான்? விடாமுயற்சி ஸ்டேஜ் இல்லையா? அப்படி எதுவும் நான் எதுவும் அதான் சொன்னேன், சென்னையில எதுவும் இல்ல. இல்லைங்க மேடம் எதுவும் இல்லை. Okay guys, thank you. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. மோகன்ராஜ் நீங்க கும்பகோணத்துலனா அப்போ ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன், அவங்க இந்த கிளீன் பண்ற மாதிரிலாம் ஒர்க் மாதிரிலாம் ஒரு வீடியோ இருக்குமா, அது அங்கதானா கும்பகோணத்துல தானா? ஆமாங்க அதேதான் ஜி படம் ஒரு ஷூட்டிங் ஏதோ கிளீன் பண்ற மாதிரிலாம் ஒரு வீடியோஸ் இருக்கும், அது பாண்டெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணுவார்ல. அதெல்லாம் வந்து அந்த ஏரியா பக்கத்துல இருக்க ஏரியா அவர் சொன்னார் பாருங்க, கரெக்டான ஸ்பாட். அந்த குழந்தைங்க எல்லாம் இறந்து போயிடுச்சு, இறந்து சமயம் பீரியடு. பட் பிஃபோரா ஆஃப்டரான்றது அது கரெக்டா எனக்கு தெரியல. பட் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். அதான் நீங்க இப்ப அது சொன்னோன்னே எனக்கு அந்த வீடியோ தான் ஞாபகம் வந்துச்சு, அந்த வீடியோ பார்த்த ஞாபகம் இருக்கு. அதுதான் ஒரு இல்ல ஆக்சுவலா நான் இப்பயும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இந்த மகிழ் வந்து மாசில்லன்னு சொல்லி ஒரு போஸ்டருமே வந்து ஒவ்வொரு போஸ்டருமே ப்ரீவியஸ் போஸ்டரோட ஸ்டாண்டர்டா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. போஸ்ட் வரைக்கும் அதுதான் ப்ரோ. 2 பேருமே தப்பு பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ப்ராப்பர் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணாம இந்த மாதிரி சமயத்துல வந்து கொடுக்கறது தான் பெரிய தொந்தரவா இருக்குது. இல்ல இப்ப பொங்கல் ஸ்லாட் வந்து சரி, ஒரு வகையில மதகஜராஜான்னு ஒரு படம் ஒரு 12 வருஷமா அவங்க வெயிட் பண்ணாங்க, அவங்க ஜெயிச்சாங்க, ஓகே. பட் ரொம்ப ட்ரையா இருந்துச்சு. ஒரு 7 நாளுங்கிறது அவ்வளவு பெரிய ஸ்பாட், அதை விட்டுருக்க வேண்டாம். ஏன்னா பக்காவா பிடிச்சிருக்காங்க. அதுதான் ப்ரோ சொல்ல வரேன். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிப்ரவரி மந்த்ல வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆன படம் வந்து இன்க்ளூடிங் விடாமுயற்சியை சேர்த்து பாத்தீங்கன்னா 8 படம் ரிலீஸ் ப்ரோ. அதுல வந்து ஒரு 4 படம் வந்து பெரிய பிக்கஸ்ட் பிளாக் பூஸ்டர் ஆக வேண்டிய படம் ஒரு ஆர்டினரி ஹிட் ரேஞ்சில் வந்து இல்லை ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்சில் வந்து நின்றுருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முகவரி அந்த பீரியடு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இப்போ எண்ணெய் இருந்தால் இருக்குது. இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பேச வேண்டிய படங்க. ஏன்னா இப்போ என்ன இருந்தாலும் கடைசியில் பொங்கல்னு சொல்லிட்டு தான் மாற்றினாங்க. முகவரி சமயத்துலனா கூட என்ன நடந்ததுன்னு எனக்கு சரியா தெரியல. பட்டு என்ன இருந்தாலும் வந்து பிளானே போட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஐ ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஐ வந்து ஸ்லாட்லேயே இல்லை, அவன் பொங்கலுக்கு திடீர்னு ரிலீஸ் பண்ணான். அதுதான் இப்போ மேடம் இது அஞ்சலி மேடம், யூஎஸ் எப்படி மேம் போகுது புக்கிங்ஸ்? தெரியல, அவங்க இருக்காங்களான்னு தெரியல. ஜஸ்ட் அவங்க ஐடி எனக்கு காமிக்குது.
யூஎஸ் எப்படின்னு தெரியல. நான் இங்க கனடா வான்கூவர்ல இருக்கேன். எங்களுக்குலாம் வந்து புதன்கிழமை 4 மணிலேருந்து 4 ஷோ இங்க. அது பெரிய விஷயம். ஜென்ரலி ஒரு ஷோ 2 ஷோ தான் போடுவாங்க. 4 ஷோ ஃபுல்லா புக்கா இருக்கு. இதே நிலமா தான் யூஎஸ்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். சதீஷ் சாருங்களா? நான் வைத்தியங்க. சரி சரி வைதீஷ் ஓகே ஓகே. ஆமா இது சார் இப்போ உங்களுக்கு கனடா மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 35Kக்கு மேல தாண்டிடுச்சுன்றது போட்டிருக்காங்க. கனடா ஒரு சின்ன ஒரு மாஃபியா கும்பல் இருக்குங்க. கொஞ்சம் அது எந்த படமும் ஓடாது. ஒரு 4 நாள் 5 நாள் தான் ஓடும். அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இல்ல ப்ரீமியர் இப்ப வந்து அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். 35Kக்கு மேல கிராஸ் பண்ணியிருக்குன்றத மாதிரி போட்டிருக்கான். ஓவரால் 135K கிராஸ் பண்ணியிருக்குன்னு போட்டிருக்கான். யூஎஸ்ஏ பிளஸ் கனடா, நார்த் அமெரிக்கா. அதான் கனடா பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா வந்து பெரிய மல்டிபிளெக்ஸ் எதுவுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. கொட்டாயில மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட கொடுக்கலையோ, ஆர்டினரியா தான் கொடுத்துருக்காங்க. இல்ல அது வந்து இங்க அலோவ் பண்ண ஒரு மாஃபியா கும்பல் இருக்கு. அது ஒன்றும் அது அலோவ் பண்ண மாட்டாங்க. ப்ரோ சொல்லுங்க, மாஃபியா குரூப்னா என்ன? ஓபனா சொல்லுங்க. அதுதான் நானும் கேட்கணும். மாஃபியா குரூப்னா ஆப்போனன்ட்டா சொல்றீங்களா இல்ல ஜெனரலா தமிழ் படத்துக்கே? இல்ல எல்லா தமிழ் படமும் சரி. என் டீடைல்ஸ் தான் தெரியாது. எல்லா தமிழ் படமும் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. நான் வந்து 5 வருஷம் ஆகுது. இல்ல சார், தமிழ் படம்லாம் 1 மில்லியன்லாம் கிராஸ் ஆயிருக்கு ப்ரோ ரீசன்ட் டைம்லலாம். அதான் கேக்குறேன். கனடா மட்டும் நான் சொல்றேன். அதெல்லாம் ரொம்ப கம்மி. இருக்கிற தமிழ் மக்களுக்கு அது எக்கச்சக்கமா போகணும். எல்லாமே சின்ன சின்ன ஸ்கிரீன்ல தான் போடுவாங்க. மல்டிபிளெக்ஸ் இப்போ சினிபிளெக்ஸ்னு ஒரு மல்டிபிளெக்ஸ் இருக்கு. அது வந்து ஹிந்தி படம்லாம் வரும், தெலுங்கு படம்லாம் வரும், தமிழ் படம் வராது. அதான் ப்ரோ, யார் ப்ரோ அந்த மாஃபியா சார் சொல்றது எனக்கு சரியா தெரியாது. நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. சத்தியமா தெரியாது. சொல்லுங்க ப்ரோ, யார் அந்த மாஃபியா சொல்லுங்க. அதுதான் சொல்றாரு. guys நான் சொல்லிட்டா? சாரி, நீங்க யாரோ என்ன சொல்லும் போது I was on mute because I was sending an email. I'm working from home இன்னைக்கு. I'm doing double dipping, but I've done with all my meetings. அதனால தான் நான் ஜாயின் பண்ணேன். பட் இது என்ன ஆக்சுவலி யூஎஸ்ல டிஃப்ரெண்ட் யூ கைஸ். யூஎஸ்ல வந்து distributors who buy all films on this, they're very influential people. இங்க இருக்க யூஎஸ்ல எனக்கு வைத்தீஸ்வரன் எனக்கு கனடா பத்தி தெரியாதியா, but US and in certain European countries, even in UK அப்படிலாம் பாத்தீங்களா. Actually my own familyல ஒருத்தவங்க வந்து they are partner distributors to in Gulf countries கூட. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ இது வந்து யூஎஸ்ல வந்து இட்ஸ் அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் 1 டெக்கேடுங்க, லாஸ்ட் 1 டெக்கேட் கூட இல்லை, ஐ கேன் டெல் 15 இயர்ஸ் கூட சொல்வேன். ஆல் ரீஜனல் ஃபிலிம்ஸ் எக்ஸப்ட் சே ஒரு பெங்காலி ஃபிலிம் அதெல்லாம் வராது. பட் சவுத்தில் இருக்க ரீஜனல் லாங்குவேஜஸ் தெலுங்கு, தமிழ் அண்ட் டாப் மலையாளம் ஸ்டார்ஸ், அப்புறம் ஹிந்தி, இதெல்லாம் வந்து செம்மையா பப்ளிசிட்டியே பண்ணுவாங்க இங்க. And then the distributors, and the distributors are so powerful, illa, they themselves will engage in all those. So releases லாம் வந்து நாங்களாம் வந்து பிக் தியேட்டர்ஸ்ல தான் பார்ப்போம். இங்க சின்ன தியேட்டர்ஸ்லாம் புடுப்பாங்க. பட் சின்ன தியேட்டர்ஸ்க்கு எப்போ வரும்னா அந்த அந்த பிரின்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து டிஜிட்டைஸ்ட் ஆச்சு. முதல்லாம் பிரின்ஸ் அது வந்து இந்த பிக் தியேட்டர்ஸே ஒரு ஏஎம்சி இந்த மாதிரி பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸஸ்லாம் வந்து சேவ் தே ரன் ஃபார் 1 வீக். அதுவுமே தே வில் ஆஸ்க், எங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க. பட் கொடுக்க முடியாது. பிகாஸ் அவங்க ஏற்கனவே அதை வந்து ஸ்மாலர் தியேட்டர்ஸ்க்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கு. நான் இவரோட ஏகேவோட ஃபிலிம்ஸ் அண்ட் தளபதி விஜயோட ஃபிலிம்ஸ், ரஜினிகாந்தோட ஃபிலிம்ஸ் எல்லாம் பயங்கரமா ஓடும். ஸோ ஸோ தெர் இஸ் வெரி குட் இன்கம். அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்லாம் அந்த யங்கர் ஜெனரேஷன், நீங்க இந்தியாவில் எப்படி எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் பார்க்குறாங்க. எவ்வளோ குளிரா இருந்தா கூட நானுமே குளூர்ல போய் உட்கார்ந்து பாக்குறேன். You know what I mean? இல்ல அஞ்சலி மேடம், சாரி இப்ப தினேஷ்னு ஒருத்தர் ப்ரொஃபைல் வச்சிருக்காருல்ல, தினேஷ் ஜெயராமன், அவரு ப்ரொஃபைல்ல இருக்கிறவரை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல இப்ப அவரோட ப்ரொஃபைல்ல ஏகே இருக்காருல்ல, அவரை பார்த்தாக்கா அவங்களோட ஈக்குவலைஸ் ஆகுற அளவுக்கான ஒரு ஹாலிவுட் ஆக்டர் லுக்ல தான் அவர் இருக்காரு. ஸோ அவரோட படத்தை அவங்க பார்க்கறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா நான் கேள்விப்பட்டதெல்லாம் பில்லா டைம்லேயே he has conquered the overseas. Yes, you're right.
You're and அது just not only I'm not only நீங்க வந்து சொல்றீங்க will the white people Caucasian people other தமிழ் இல்லாம மத்தவங்க எல்லாம் வந்து பாப்பாங்களான்னு கேக்குறீங்க. Yes, they will also come and watch. அதுவும் they'll all watch தெரியுங்களா? இப்போ வந்து எங்க தியேட்டர்ஸ்ல ப்ராப்பர் வந்து தமிழா மேம் டப்பா மேம்? இங்கிலீஷ்ல டப் பண்ணி விடுவாங்களா ப்ராப்பர் தமிழா? இல்ல ப்ராப்பர் சப்டைட்டில் தமிழ்ல தான் இருக்கும், பட் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கும். ஏன்னா மத்த லாங்குவேஜஸ் பார்ப்பாங்க, ஹிந்திக்காரங்க வந்து பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு தமிழ், பட் ஆல் ஆஃப் இட் வில் ஹேவ் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ். ஸோ அந்த ஓகே. மாதிரி தான். அண்ட் ஸோ ஆல் ஆஃப் தெம் வில் கம் அண்ட் வாட்ச். அண்ட் எங்க ஊர்லலாம் வந்து இப்போ வந்து ஒரு ஆஃப்டர்நூன்ல ஒரு ஷோ போடுவாங்க, 2 மணிக்கு 1 மணிக்கு ஷோ போடுவாங்க. ஸோ அந்த ஷோல யாரு வந்து பாப்பா? வீட்டில் ஒர்க் இல்லாத வீட்டில் ரெஸ்ட் பண்றவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்றதுக்கு ப்ரைஸ் ரிடக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அந்த டேஸ்ல. அப்புறம் ஒரு சில டேஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டியூஸ்டேல நிறைய பேர் தே வில் நாட் கோ வாட்ச் மூவிஸ். ஸோ டியூஸ்டே வந்து வாட்ச் பண்ணீங்கன்னா ஸோ நிறைய மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் இருக்கு டு கெட். இப்போ நான் வந்து புக் பண்ண ஷோக்கு வந்து டிக்கெட்டோட விலை என்ன தெரியுங்களா? ரஜினி சாரோட டிக்கெட்டோட ஜாஸ்தி, ஜெயிலர் விட $23 per person for an adult. You know? Yeah, it's $23 I booked. And we $1 booked. வந்து எனக்கு 90 rupees இல்ல ஆல்மோஸ்ட். Yeah, but we waited so long for AK movie, and we want to give support. We want to support the production house. They went through so much difficulties. We want to support AK. We want to celebrate him. So அது $30 வச்சா கூட வாங்குவோம். So that's how it is. So it's a lot of marketing, guys. It's only just ஒரு மூவி போய் பார்த்துடலாம் அப்படி கிடையாது. It's the film industry is so huge, and it's a இப்ப huge எங்க thing. ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஆபீஸ் ட்ராக்னு சொல்லி போடுவாங்கல்ல, நீங்க எப்படி போய் சர்ச் பண்ணுவீங்க? சும்மா கேக்குறேன். இப்போ யூஎஸ்ஏனா யூஎஸ்ஏக்குன்னு ஓவராலா வந்து ஏதாவது சர்ச் பண்ற மாதிரி ஏதாவது வெப்சைட் இருக்குமா? No, இல்ல அவங்களே போட்டுருவாங்க? no. டிஸ்ட்ரிபியூட்டரே You போட்டுருவாங்க? should you should go with the results that is given by the Indian media, and the correcta release பண்றாங்கல்ல, like this Adarsh and a few others எல்லாம். மத்தபடிலாம் they'll just put whatever rubbish they want, because இந்த மாதிரி டேட்டா ட்ராக் பண்றது is huge, and அது வந்து நீங்க எல்லாம் வந்து யார சும்மா சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது. கரெக்ட் சோர்சஸ்ல இருந்து வருதுல்ல. சிம்பிள் கணக்கு பாஸ், சிம்பிள் கணக்கு. இந்த யூஎஸ்ல 6 வருஷம் வாழ்ந்தேன், இங்க 4 வருஷம் இருக்கேன், 10 வருஷமா இங்க யூஎஸ் கனடால இருக்கேன். இந்த கணக்கு வச்சு சொல்றேன், எந்த படம் தேர்ஸ்டே ஆரம்பிச்சு சண்டே வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த படம் ஹிட். இது வந்து சான்ஸே இல்லை. எவ்வளவு பெரிய ரஜினிகாந்த் படம் என்ன படமா இருந்தாலும் சரி, இந்த வீக்கெண்ட் வந்து தாண்டறதுலாம் ரொம்ப கஷ்டம். நீங்க அங்க வந்து ஃபேன்ஸ் வந்து நீங்க ஃபேன்ஸ் என்ன பண்ணுவீங்க? தேர்ஸ்டேல இருந்து சண்டே ஓட்டிடுவீங்க, மண்டேல இருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துடும், இன்னும் ஒரு வாரம் ஓடும். இங்க அப்படி கிடையாது. தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே முடிஞ்சு போனா சண்டே மத்தியானம் இருக்கும். அதை தாண்டிடுச்சுன்னா படம் சமைட்டு. ஏன்னா இங்க இப்போ வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு கைஸ். அது வந்து விச் சீசன் மூவி இஸ் ரிலீஸ்ட். ஓகே, சம்மர்ல ரிலீஸ் பண்ணா அது ஃபிகர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு பாஸ்டன்ல இப்போ எனக்கு ஒரு ஸ்னோ ஸ்டார்ம் வந்துச்சுன்னா இட்ஸ் ரியலி டேஞ்சரஸ் ஃபார் அஸ் டு கோ. நான் வந்து சக் தே இந்தியான்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு மார்ச்ல, ஸ்னோ ஸ்டார்ம்ல டிரைவ் பண்ணி பண்ணேன். பிகாஸ் ஆர்கே எஸ்ஆர்கே அண்ட் ஆர்கே ஃபார் மீ தே ஆர் லைக் ஹியூஜ். ஐம் ஹியூஜ் fans of them. So நிறைய விஷயம் இருக்கு, but people want to support. They have reasons to support. They want to support. Movie போய் பார்க்கலனா கூட டிக்கெட்ஸ் வாங்கினா கூட they have the ticket. அது அன்னைக்கு வந்து ஒரு ஸ்னோ ஸ்டார்ம் வந்து வெளியே போக முடியலனா கூட that's what it is. So but இந்த மாதிரி இருக்காது. ஒரு ஆளு போனோம்னாவே கிட்டத்தட்ட 2000 to 3000 rupees ஸ்பெண்ட் ஆயிரும் ஒரு தடவை போயிட்டு வரதுக்கு. பட் நீங்க வந்து you shouldn't think of it US dollars வந்து இந்தியா ரூபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்க கூடாது. For us $23 is just $23. அவ்வளவுதான். It's like going somewhere and having a meal and having a drink, and that's it ஒரு பர்சனுக்கு. ஸோ அதுக்கு பதில் you go enjoy a movie. அந்த மாதிரி தான். யூ கான்ட் இப்போ ஆக்சுவலி இந்தியால நீங்க விலை கொடுத்து போறது தான் ஜாஸ்தி, எங்களுக்கு அப்படி கிடையாது. பாப்கார்னுக்குலாம் கிட்னி விற்கிறீங்களாமே, ஒரு கிட்னி 2 கிட்னின்னு. சொத்து பத்திரத்தை கேட்டு வாங்கிட்டு தான் சார் பாப்கார்னே கொடுக்குறானுங்க.
மட்டமானவங்களா இருக்கானுங்க. அதனாலதான் நான்லாம் வந்து டயட் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ராக்கா அன்லிமிட்டட் பாப்கார்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று வச்சிருக்கானுங்க இப்போ. ஐயோ அது வேற. இல்ல அதாவது இப்போ அஞ்சலி அவங்க பேசினாங்க. வைத்தீஸ்வரன் சார் யாருன்னு தெரியாது. ஆனா நான் 21ல இருந்து நான் கேள்விப்பட்டுட்டு இருந்தேன். அதாவது என்னன்னாக்கா லைக் அதான் நீங்க சொன்ன மாதிரி தான். கனடாவில் மட்டும் ஒரு கும்பல் வந்து எந்த படங்கள் அது வந்து இன்னார் படம்னு கிடையாது. தமிழ் படங்கள் எதுவுமே மோஸ்ட்டாக அங்கே வந்து ஒர்க் ஆகாத மாதிரி பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது நானுமே கேள்விப்பட்டுட்டு இருந்தேன் 21ல இருந்து. ஏன்னா நம்மளோட இவர் ஒருத்தர் ரிலேஷன் ஒருத்தர் இருந்தாங்க. இன்னொன்று அஞ்சலி மேம், இப்போ நீங்கள் ரொம்ப கியூரியஸாக சொன்னதுனால எனக்கும் கொஞ்சம் கியூரியஸாக இருக்குது. எந்த படத்துலேருந்து நீங்கள் சாரோட ஃபாலோவர் ஆனீங்க? ஆக்சுவலி நான் நிறைய மூவிஸ்லாம் பார்க்க மாட்டேன்யா. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து I started binge watching movies only after I had my children. Okay, அப்போ கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ ரிலாக்ஸேஷனுக்காக பார்ப்பேன். பட் ஏகேலாம் வந்து பழைய, அதாவது நிறைய வருஷம் கழிச்சு நான் பழைய படத்தெல்லாம் பார்த்தேன். லைக் கண்டு கொண்டேன். அப்புறம் வந்து அது ஆசையா இசையா கைஸ் ஒரு மூவி வந்துச்சுல, பிரகாஷ் ராஜ் செம்ம வில்லனா இருப்பாரு. ஆசை ஆசை See, like I just love lot of his thing, and also அது ஒரு மாதிரி ஒரு நாட் ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் இல்ல சொன்னா கூட, பட் there is some personality traits in AK வந்து which you feel like அவங்க ஒரு he's like part of your family மாதிரி தோணும். His approach to things அப்படியெல்லாம் he never hides. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கரெக்டா பதில் சொல்றேன்னா தெரியல. ஏன்னா நான் மூவி வந்து அப்போ ரிலீஸ் ஆச்சு பாருங்க, அப்பெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. நிறைய வருஷம் கழிச்சு தான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். நிறைய வருஷம் கழிச்சு தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ மீன் ஐ கேம் டு த யூஎஸ். நான் வந்து 12th முடிச்சுட்டு I came to the US, so I've lived here now for 20 years. So அதனால ஆனால் நான் நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து தியேட்டரில் வந்துச்சுன்னா இப்போலாம் போய் பார்க்கறது, லைக் மேபி லைக் த லாஸ்ட் 15 years. லைக் முதல்லலாம் நோ பார்க்க மாட்டேன். ஓகே ஓகே. இப்போ விடாமுயற்சி ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி மேம்? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? I want to see the movie, but I know, see, நீங்க வந்தெல்லாம் வந்து ஒரு ஆக்டர்காக நினைச்சு பார்ப்பீங்க. நான் வந்து ஒரு ஹோல் ப்ரொடக்ஷனை யோசிச்சு பார்ப்பேன் யூ கைஸ். பிகாஸ் ஒரு மூவி பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போகுது, அதில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போகுது, அதில் எவ்வளோ லாஸஸ் போகுதுல எல்லாம் பார்ப்பேன் நான். அண்ட் அவங்க எஃபர்ட் போட்டிருக்கிறது, இதில் சிஜியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிலாம் நிறைய யோசிச்சு பார்ப்பேன். லுக் அட் இட் ஃப்ரம் அ பிஸ்னஸ், ஜஸ்ட் ஏகே as an actor or த்ரிஷா as an actor அப்படி பார்க்க மாட்டேன். ஸோ அப்படி பார்த்து அவங்க எவ்வளோ கவனம் செலுத்தி ஒரு படம் பண்ணுறாங்க அண்ட் டு கெட் இட் அவுட் இன் டு த மார்க்கெட், அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். So I mean trailer was on point. அது வந்து they curiosity பண்ணிருக்காங்க. But unfortunately we know in the story is a remake of a English movie, அதுவும் நம்மளுக்கு தெரியும். So நிறைய பேர் if they went and saw that breakdown movie பார்த்தாங்கன்னா then அது வந்து கைண்ட் ஆஃப் நம்மளுக்கு ஸ்டோரி லைன் தெரிஞ்சு போயிருக்கும். ஸோ ஹவு இந்த நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி எப்படி டெலிவர் பண்ணுறோம் அதுதான் இஸ் த அதர் பாயிண்ட். ஸோ எனக்கு ஸ்டோரி ஒன்றும் புதுசு கிடையாது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி ஹவு. அங்கதான் மேம் நீங்க தப்பா கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அங்க இருக்க மெயின் கண்டென்ட்டை மட்டும் தான் எடுத்திருக்காங்களே தவிர ஃபுல் ஸ்டோரியை அப்படியே மேக் அவுட் பண்ண மாதிரி அது பண்ண முடியாது இல்ல, அது காப்பிரைட்ஸ் இஷ்யூ ஆயிடும்ல. ஸோ த கோர் ஐடியா கம்ஸ் ஃப்ரம் தட். ஸோ அந்த ஒரு கியூரியாசிட்டி போயிடும் இல்ல. பிரேக் டவுனோட வந்து ரன் டைம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1 ஹவர்க்குள்ளதான், 1 hour 120 minutes நினைக்கிறேன். இது வந்து 2.5 hours மேல போகுது இல்ல. கண்டிப்பா எடுக்காம நேர்கொண்ட பார்வையில எப்படி அந்த ஃபைட்டை மட்டும் இன்க்ளூட் பண்ணி அந்த கவர் பண்ணாப்புலையோ அதே மாதிரி இதுல நிறைய விஷயங்கள் வந்து கோர் பண்ணி சேர்த்திருக்காங்க. கண்டிப்பா it won't be a direct copy. ஏன்னா இது அபிஷியல் ரீமேக் ஃபிலிம் கிடையாது. எங்கேயுமே அவங்க ரீமேக்ன்ற வார்த்தையை அவங்க யூஸே பண்ணல.
It's not a remake. Remake in Panangna, they will owe a lot of money to the original production house, right? எங்கே வேணாலும் அப்படிதானே பண்றோம். எங்கேயாவது ஒரு ஸ்டோரியில ஒரு லிட்டில் கான்டென்ட், ஒரு லிட்டில் கோர் ஐடியா எடுத்து அதை வந்து கோர்த்து தான் ஃபிலிம் பண்ணுவோம். பட் திஸ் இஸ் லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ். I don't know. மூவி பார்த்தா தான் தெரியும். ட்ரெய்லர் பார்த்தா கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. And I watched breakdown. So, but it doesn't mean it's the same. And AK அதை எப்படி டெலிவர் பண்றாரு, ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும்ல. So it'll be interesting. எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. I'll definitely enjoy. எனக்கு தெரியும். ஃபுல் ரீமேக்னு சொல்லி எடுத்த பில்லாவே டிஃபரெண்டா தான் இருந்துச்சு. ஆமா, யா. ஆ, Because the way the actors carry it, இல்ல அவங்களோட ஒரு ஸ்டாம்ப் வைப்பாங்கல்ல எதுல ஆனாலும். So என்ன கேங் இல்ல லீடர் வந்து கம்முன்னு இருக்கிறீங்களே தருண் யாருங்க தருண் இல்ல தருண் வந்து அவர் வந்து இப்போ லைக்காவோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, அதனால அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே ஓகே guys ஒரே விஷயம் சொல்றேன். நான் திரும்பி அத்தை நீங்க செஷன் போடும்போது I'll come and join. இப்போ I gotta go. You guys have fun and cheers to AK gang. And திரும்பியும் எனக்கு டைம் கிடைக்கும் போது I'll come and join over the weekend. Okay guys, take care. Be happy. Cheers. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஹலோ, நான் கூட கீழே உட்கார்ந்து இருந்தப்ப நம்ம பசங்க 7th டே ஸ்பெஷல் நமிதா கூப்பிட்டு பேசுறதுங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மச்சா தமிழ் தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தேன். நீங்க வேற இல்ல ஆனா தருண் போனோடனே வன்மத்தை கக்குறான் பாரு, அதான் ஹைலைட். தருண் அவங்க நல்லாதான் ஏன் பேசுறாங்க. ஆனா தருண் ராக்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. அவங்க ப்ரொஃபைல் போய் பார்த்தேன், லாஸ்டா டிவிக்கேன்னு போட்டிருந்துச்சா. சரி ஏதோ ஃபன்னா பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு இது கூட அவங்க அதை பத்தி எல்லாம் போடல கீழே. அவங்க ப்ரொஃபைல் என்ன கண்டென்ட்டோ அதை ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா தருண் ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு இடத்துல அடி வாங்கினுச்சுன்னா இன்னொரு பொண்ணுக்கு சந்தோஷப்படுவாங்கன்னு நான் கேள்விதான் பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். அந்த அம்மா ஏதோ ஒன்றத்தை சொதப்பி சொன்னோன்னா மரியாவுக்கு ஒரே சிரிப்புனா சிரிப்பு, ஒரு சிரிப்பு இல்லை, அப்படியே 5 ஸ்மைலி வரிசையா. அந்த அம்மா ஏதோ ஒன்றத்தை மாத்தி சொல்லிட்டாங்க, லைட்டா சொதப்பிடுச்சு. அவ்வளவு சந்தோஷம் அப்படியே, ஏ அப்பாடின்னு. அப்பதான் கண் கூட பார்த்தேன், இவ்வளவு வன்மம் இருக்கக்கூடாது மரியா. ஆனா இவ்வளவு வன்மம் கூட. சரி மோகன் ப்ரோ, இன்னைக்கு நமிதா, நாளைக்கு யாரு? அந்த அம்மா மனசையே விட்டுற போதியா, நல்லாதையா பேசிட்டு போயிருக்கு. சும்மாரியா நீ வேற உன்னை ஏத்துனா நீ விலகத்தை வாங்கிருவேன். அவர் தலையை தேடி பாக்குறாங்க. தலையோட தம்பி பேட்டியை கூட காலைல பார்த்துட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னு கேக்குறாங்க. மோகன், நீங்க அஜித் குமார்ட்ட வந்து டிக்கெட் கேட்டிருந்தீங்களா? 4 இல்ல ப்ரோ, நான் கேட்கல ப்ரோ. இல்ல இந்த திருச்சி சைடு எல்ஏ சினிமாஸ். யார் கேட்டது? நான் பாண்டிச்சேரி ப்ரோ, நான் கேட்கல. அப்படியா? சரி எனக்கு ஒண்ணு சொல்லியிருந்தாரு. இன்னும் வேற யாரோ 4 டிக்கெட் கேட்டிருந்தாங்க அப்படின்னாரு. அந்த அஜித் குமார்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வாப்ல ஒருத்தர் பேசுவாப்ல. கோயம்புத்தூர்ல நீ கேட்டிருந்தியா? நான் கேட்கல. சரி அப்ப கூட நான் 5 என்னன்னு தெரியல. இங்க பாருங்க, நான் பிக் பாஸ் பத்தி யாராவது ட்வீட் போட்டா அவங்களை பார்த்து இரிட்டேட் ஆகிடுது. அதான் அவங்க செக் பண்ணணும், முதல் இடத்துல பிக் பாஸ் தான் போட்டுருந்தாங்க. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு தோணுச்சு ரைட்டாங்க. அதனாலதான் சரி ரைட் இல்லதான் பேசுறேன், நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். இல்ல பிக் பாஸ் இப்ப உனக்கு பிரச்சனையா அந்த சௌந்தர்யா ட்ரீட்டுக்கு அப்புறம், இல்ல முன்னாடியில இருந்த பிரச்சனையா? எனக்கெல்லாம் பிக் பாஸ் ஆரம்பிச்ச அன்னில இருந்தே பிரச்சனை. இது வரைக்கும் ஒரு எபிசோட் கூட பார்க்கல தெரியுமா பிக் பாஸ்ல? இல்ல நான் என்ன நினைச்சேன், சரி ஏதோ அரசியல்வாதி இவங்க எல்லாம் கூப்பிட்டு நேருக்கு நேரம் கேள்வி கேட்பான் போல, தைரியமா பார்த்தா இந்த கடலமுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வடிவேலு ஒரு படத்துல கடலமுத்துன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாப்புல. ஒரு ஸ்கூல் பையனும் பொண்ணும் பார்த்தனா வெளியில ஏதாவது டவுட் கேட்டுட்டு இருப்பாங்க, உள்ள அமுச்சு விட்டு வெதண்டாவாதம் நடந்து போயிடும். அதே மாதிரிதான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஒரு இது நான் நினைச்சேன், யோ நீ 40 வருஷமா சினிமால இருக்க, உனக்கு ஏயா அப்படி நீ சம்பாதிச்சா ஆகணுமாங்கிற ஒரு மோடு. நான்லாம் மொதல் எபிசோட்ல இருந்தே பார்க்கல. வீட்டுல எல்லாம் பார்த்தாங்க, மரியாதை நீங்க என்ன வடச்சென்னை சமுத்திரகனி மாதிரி தான், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன விட்டுருங்கன்னு போயிட்டேன். ஒரே பிலாசபி தான்,
பிக் பாஸ்ங்கிற பேரை கேட்டா லைட்டா எரிச்சலானா நீயும் என்ன நண்பனி. ஒரு படத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் வந்துட்டு நிறைய ப்ரொடக்ஷன் அது இதுன்னு பார்ப்பேன்றேன். அப்ப நாங்களே நான் கூட்டி பெருக்கி பரவாசம் நடத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு. இல்ல தெரியாம கேட்கிறேன். இல்ல டேய், கொஞ்சமாச்சு பேசுறப்ப கொஞ்சம் பாசி. தருணு என்ன பிரச்சனை? இப்ப அந்த அக்காவை திருப்பி கூப்பிடணுமா? அக்கா எங்க தருணுக்கு ஏதோ உங்கள்ட்ட இதுன்னு அக்காவை பாவம்டா நல்லா பேசிட்டு போயிருக்காங்கடா. ஏன்டா அவங்கள இப்படி பண்ற? நல்லா போயிருக்கான்பா. $23 ப்ரோ செலவு பண்ணி யூஎஸ்ல வந்து டிக்கெட் இப்ப வாங்கியிருக்காங்க. $23 ப்ரோ இப்ப யூஎஸ்ல வந்து அவங்க $23 அப்ப 2000 டிக்கெட்டா? நியரஸ்ட் 2000 கிட்ட மேலேயே வந்துருது. அப்பா அவங்க அதை தான் சொல்றாங்களே, உங்களுக்கு தான் 2000, எங்களுக்கு ஜஸ்ட் $23 அப்படிங்கிறாங்களே. அதுதான் அவங்க ஒரு மீல் $150 $200 மீல் சாப்பிடுற மாதிரி. அதான் சொன்னாங்க, ஒரு ஆள் மீல் சாப்பிடுற மாதிரி தான். அவங்க இத அந்த பப்புக்கு எல்லாம் போவாங்கல்ல, அதுல எல்லாம் செலவு பண்ற காசை விட இது ரொம்ப கம்மின்ற மாதிரி சொன்னாங்க. அதுல ட்ரிங்க்ஸ் 10ல ஒரு பங்கு கூட கிடையாது. பாதி ரஜினி பங்கு படத்துக்கு தான். கூட அதிகம் நீங்க தான் தான் சொன்னாங்க, ஜெயலலிதா ஜாஸ்தியா கூட செலவு அதிகம் தான் பண்ணி, சொன்னாங்க. அவங்க தான் சொல்றாங்களே, இதெல்லாம் எங்க நீங்க தான் செலவு பண்ணி ஜாஸ்தியா படம் பாக்குறீங்க, எங்களுக்கு ஜஸ்ட் $23 அப்படின்ட்டாங்களே. இதெல்லாம் ஆமா, அந்த உண்மையா காசுல இங்கேயே எங்க நிறைய மரியா பேர் ப்ரோக்கு ஏமாத்தி. டிப்ஸ் போடுற மாதிரி. உண்மையாவே ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி நம்மளுக்கும் தான் விற்க போறாங்க பாரு. எவனாவது மாட்டுவாங்க பாரு, $2000 எவனோ ஒருத்தன் வாங்க போறான். இல்ல விக்க போறதே தருணு தான். மதுரைக்கு யாராவது போனீங்கன்னாக்கா அருவாளும் கையுமா நின்றுட்டு இருப்பான். நாக்குல டிக்கெட்டை முடிச்சுக்கிட்டு டிக்கெட் வாக்குறியா அப்படிம்பா. அண்ணே நான் உங்க ஸ்பேஸ்ல ப்ரோ இருக்க. ப்ரோ ஒரு விஷயம், $100 டிக்கெட் கொடுக்க இது என்ன விஜய் படமா? 100 ரூபா 100 2000 ரூபா கொடுத்த 100 ரூபா 100 ரூபா வாங்கலாம். நம்மளே அமைதியா இருந்தாலும் நம்ம கேங்க அமைதியா இருக்காது போலயே. இந்த பயல்கள்லாம் அடக்கி உட்கார ப்ரோ வச்சாங்க. இப்ப பாருங்களா, நம்மளுக்கு அதே மாதிரி இப்ப செட் பண்ண மாதிரி செட் பண்ணி அதே மாதிரி பண்ணுவோம் பாருங்களா. நடக்குது பாருங்க. இல்ல ஆனா ரொம்ப ஒரு 4-5 நாளா ராக்கு சோசியல் மீடியால கதறல் சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அழுகாச்சி நிக்கவே இல்ல. சுரேஷ் சந்திராவே மறந்து போயிருப்பாரு அவர் பத்மபூஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதுக்கு முத நாள் தான் சொல்லி விடுவாரு, சார் வாங்க சார் கிளம்பணும். நமக்கே மறந்து போயிடுது. இவங்கதான் அப்பப்போ ஞாபகப்படுத்துறாங்க. அந்த நல்ல வேலை அழுகாச்சின்னா அழுகாச்சி, ஓன் விட்டு அழுகாச்சி இல்ல, ஏன் விட்டு அழுகாச்சி இல்ல. ஐயோ அந்த காலத்துல இருந்து அவங்க அந்த 3 குரங்குகள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்களேன். அதாவது அவர் எதுவுமே, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க பாருங்க, இப்ப ஏகேஎஸ்ஆர் சைட்ல இருந்து எந்த வித ரிப்ளையும் வராதனால என்ன வேணாலும் பேசலான்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. நான் அந்த அம்மா இருந்ததுனால சில விஷயம் ஓப்பனா பேச முடியல. மரியா புரிஞ்சுப்பாங்க. அதாவது இந்த நாய்ங்களுக்கு ஏகே சைட்ல இருந்து வராது. இதை நான் என் ஸ்பேஸ்லயும் பல தடவை சொல்லியிருக்கேன், இவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன். அந்த நாய்ங்க எங்க அக்காவோட கிளைண்ட் தான். அந்த நாய்ங்க எப்படின்னா, நாளைக்கு உங்களை பத்தி என்னைய பத்தியோ ஒரு நல்ல செய்தி வந்தோ இல்ல கெட்ட செய்தியோ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, கெட்ட செய்தியா இருந்தாலும் நம்மள மிரட்டி பணம் பறிப்பாங்க. பறிச்சுட்டு பணம் கொடுக்குற வரைக்கும் சொல்லாம இருப்பாங்க. நல்ல செய்தியா இருந்தாலும் அதை எக்ஸாகரேட் பண்ணி சொல்றதுக்கு பணம் கொடுப்பாங்க. நீங்க ஒரு $100 ஏதாவது செஞ்சிருக்கீங்கன்னா எனக்கு ஒரு 10,000 கூட, நீ $1,00,00,000 செஞ்ச மாதிரி நான் காட்டுறேன் அப்படிம்பாங்க. இவங்க வந்து ஒரு மாஃபியா தான், புரியுதா? இல்ல அதுல என்ன ஒரு கூத்துன்னு கேட்டீங்கன்னா, அந்த யாரு நம்மால் ஃபேன் சைட்ல இருந்து யாரோ ஒருத்தன் ஒரு ட்வீட் போட்டிருப்பான் போல இருக்கு. இது ஃபேன்ல இருந்து போடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யாரோ ஒருத்தன் கேரளாவுல வந்து அந்த அத ஒரு வீடியோ போட்டு பேசுனச்சே அந்த அதுதானே இல்ல சொல்றீங்க. இதெல்லாம் என்னங்க இது? அப்ப இவங்க எல்லாம் எவ்வளவோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது என்னைக்காவது பேசியிருக்காங்களா? எதையோ நீங்க இன்னும் 100 தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான். திருவான்மையூர்ல இருந்து அந்த நாய்ங்களுக்கு பெடிகிரி போகாது. அதனால அந்த நாய் வந்து பெடிகிரி வைக்கலாம், கத்துறது அதோட இயல்பு. அதை செருப்பால் அடிச்சு விரட்டுறது நம்ம ஆளோட இயல்பு. கண்ணாடி போட்ட குரங்கு நடுவுல உட்காந்துருக்க குரங்கு ஏதாவது அசிங்கமா சொல்லிடுவேன். அந்த குரங்கு என்ன சொல்லுது, இவரு கெட்ட வார்த்தை பேசினாராம் ஷூட்டிங்ல. யாரு பேசினதாவே இருக்கட்டும். பேசினவனு யார பேசினாரோ அவன் எங்கேயாவது வந்துட்டு ஏகே என்னைய திட்டி விட்டாரு, குட்டி விட்டாரு, ஆய்வு நான் லியோ ட்ரெய்லர்ல இருந்து ஏகே ரூல்ஸ் ப்ரோ, நீங்க வலை பேச்சை பத்தி பேசப்ப என்ன நினைச்சுக்கோங்க, நான் இங்க வம்சத்தை இழுத்து போட்டு கிழிச்சவன். அப்பப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க. இனிமேல ரொம்ப வருத்தப்படாதீங்க. இல்ல ஏகே ரூல்ஸ் இப்ப நீங்க சொல்றீங்க. இப்ப ஏகே யார திட்டினாரோ அவரு வந்துட்டு ஐயோ அஜித் என்ன திட்டி விட்டாரு, இந்த மானத்தை வாங்கிட்டு வந்து நின்னானா பெரிய புடிங்கி ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து இவருக்கு சம்பளம் போடலையாங்க. அந்த கூத்த கேட்டீங்களா இல்லையா? ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து இவருக்கு எதுவும் சேலரி பெண்டிங் ஆயிடுச்சான். அதனால அவர் வந்து மன உளைச்சல்ல உட்கார்ந்து இருந்தாராம். அப்ப வந்து சிவா வந்து ஏதோ ஒரு சீன் நடிக்க சொல்லி கூப்பிட்டோன்னா வந்து டக்குன்னு கெட்ட வார்த்தை பேசிட்டாராம். சீன் நடிக்கிறத விட்டுட்டு. எவ்வளவு எக்ஸாகரேட் பண்ணிட்டு சொல்றாங்க பாருங்க. இப்ப தெரியும் இல்ல சரி அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஆமா இதெல்லாம் எப்படி தெரியும் அவங்களுக்கு? இதெல்லாம் எப்படி தெரிய வரும்? அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த ஸ்பாட்ல அவர் இருந்தாராமே, ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஆமாமா, அவர் வேலையை விட்டு அப்புறம் அந்த நேரம் நிக்கிறாங்க பின்னாடியே.
இல்ல ஏகே அதான் யோகி பிரியாணி பாபு யோகி பாபு ஓப்பனாவே சொல்லிட்டான், என்கிட்ட கேட்டாங்கன்னே சொல்லிட்டான். ஹலோ, இல்ல அத இவங்க கேட்டதுக்கு தான் அப்புறம் இவங்க நாக்கு, இவங்க தான் இவங்க வீட்டை பக்கம் பார்த்தா இவங்க பொண்டாட்டி இவங்க மதிக்காது, இவங்க ஷூட்டிங்ல கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்களாமா. இதெல்லாம் இந்த ஒரு கதையா ப்ரோ போகுது. டாக்ஸிக் இல்ல அதான் பேசுறாங்க இத ப்ரோ, நம்ம அப்படிதான் வச்சுட்டு போயிடணும் விடுங்க. இதுல கூத்து என்னன்னா, இதெல்லாம் ஒரு சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வருவாங்க பாருங்க. அவங்கள நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவங்க வந்து இந்த பொறுக்கி விக்டர்னு ஒருத்தர் இருக்கான், அவெல்லாம் 5 நாளா அழுகுறான். அதாவது சிங்கமுத்து மண்ணெண்ண கேனை வச்சுட்டு நிப்பாரு தெரியுமா அந்த வடிவேல். இல்ல உண்மையாவே அத ட்விட்டு பார்த்தாங்க, அவனோட ட்விட்டு கீழே உண்மையாவே ஒரு சில விஷயங்கள்லாம் பாராட்டலாங்க. அவங்க ஆட்களை ஏன் அப்படி போட்டுக்கிட்டு நீ ஏன் இப்படி கதறிக்கிட்டு இருக்கிறன்னு சொல்லி அவங்க ஆட்களே கேக்குறாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? சரி ஒரு தடவை சொல்லிட்டியா விட்டுரு. சும்மா டெய்லி ஒரு ஒரு ட்விட்டா நீங்களும் மாறி மாறி போட்டு ஏன் ப்ரோ இப்ப அவங்க அண்ணன் வந்து அவங்க அண்ணன் வழி தான் ப்ரோ இவரு இருப்பாரு. ஏன்னா அவர் அண்ணன் இது வரைக்கும் ஒரு விஷ் பண்ணல, ஓகேங்களா? ஒரு டிவிக்குல இருந்து ஓகே போடல, அவர் பர்சனல் ஐடியில இருந்து போடல. வயிற்றுச்சல் அவங்க ப்ரோ, அண்ணன் வயிற்றுச்சல் தான் ப்ரோ, bro அதெல்லாம் இருக்காங்க. அந்த விஷயம் வயிற்றுச்சல் இருக்குன்னு ஒரு பேச சைடுல முடியும். இருந்து ஏதோ ஒண்ணு போட்ட மாதிரி இருந்தது. இல்லையா, இல்ல எதுவுமே இல்ல போடல, இல்ல எதுலயுமே போடல, எதுலயுமே போடல. அது டிவிகே ட்ரெண்ட்ஸ்னு சொல்றது இவனுங்களா வச்சிருக்கிற ஐடி. நீங்க சொல்றது டிவிகே ட்ரெண்ட்ஸ் தானே சொல்றீங்க? இல்ல எனக்கு தெரியல, பட் இல்ல இல்ல கரெக்டா அக்யூரேட்டா தெரியல. இல்ல டிவிகே டிவிகே சைடுல ட்ரெண்ட்ஸ் இருந்து ஒரே ஒரு அன்பு ஒருத்தருமே நண்பருக்கு போடல, வந்து ஒருத்தருமே போடல. அப்படியா? அது இந்த சரி சரி. இந்த ஏகே ராம்குமார் ரோஹித் ப்ரோ அவனுங்க அப்படிதான் போட்டானுங்க. எப்பயும் எப்பவும் சொல்ற அந்த ஓடு கதை தான். எங்க அண்ணன் தொலைபேசியை தொடர்பு கொண்டார் அஜித் வாழ்த்து அப்படின்னு போட்டு இல்ல சொல்லிட்டாரு. இல்ல ராஜு, அதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருங்க. அவங்க சொல்ற ஒரு தாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு தாட்டு பர்த்மா புருஷன் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கேக்குதா? ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்களாம். சரிங்களா? இது வந்து அது எப்படி வந்து விஜயகாந்துக்கு இப்போ வந்து 24ல கொடுத்துட்டு உடனே வந்து ஏகேக்கு எப்படி 25ல கொடுப்பாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் யாருக்காவது தெரியுமா? ஏகே ரூல்ஸ் நான் ஒரு 3 விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். இனிமே இந்த டவுட் உங்களுக்கு வரக்கூடாது. முதல்ல என்னன்னாக்க, இந்த வலை பேச்சுங்கிறவன் நான் திருப்பி மோகன்ராஜ் நான் வலை உங்களுக்கு பேச்சே உங்களுக்கு கேட்கல நான் ப்ரோ. டிஎம்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்களேன். இந்த ஆர்ட்னு நான் சர்ச் பண்ணது டிஎம்ல உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்களேன் மோகன்ராஜ். அதை வந்துட்டேன் ப்ரோ. அது வருஷம் வருஷம் push பண்ணு. நான் இல்ல ஆர்ட்னு தலைவரே, சர்ச் பண்ணது வருஷம் வருஷம் அதுதான் வந்துச்சு. தெளிவா நம்ம ஆட்களுக்கும் புரியுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருங்கிற. நான் வலைப்பேச்சை பத்தி பேசல. ஓகே ஓகே, இன்க்ளூடிங் பத்மபூஷன் அவார்டு பத்மபூஷன் அவார்டு வந்து இல்ல ப்ரோ, இன்க்ளூடிங் 10 மியூசிக், years பெயிண்டிங், செலக்ட் போட்டோகிராஃபர், சினிமா எக்ஸெட்ரான்னு வருது ப்ரோ. தியேட்டர் எக்ஸெட்ரா. ஆமா அதான் பத்மபூஷன் அவார்டு வந்து 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து 1 இயர்லேயே வருஷம் கொடுக்குறாங்களே. இல்ல ப்ரோ, தமிழ் ஸ்டாண்டர்டுக்கு வந்து இப்போ 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வந்து ஒரே வருஷத்துலயே கொடுத்துருக்காங்க. இதை ஒரு ரீசனா சொல்றாங்களே அப்படிலாம் இல்ல அப்படின்ற ப்ரோ, நம்ம ஆட்களுக்கு அப்படிலாம் இல்ல நிறைய ப்ரோ, டவுட் இருக்கு. அப்படிலாம் இல்ல ப்ரோ. இது பத்மபூஷன் வந்து நிறைய கொடுப்பாங்க. பத்மஸ்ரீ மட்டும் தான் ஒண்ணு கொடுப்பாங்க. பத்மபூஷன் வந்து நிறைய கொடுப்பாங்க. இது அஜித் அவங்க மட்டும் கொடுத்ததுலாம் இல்ல. அதான் இன்னும் இதே மாதிரி இந்த இதுலயே 17 பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஆர்ட் கேட்டகரியிலே அத்தனை பேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர்ட்னா என்ன சொல்றது, அந்த ஒரு அமைச்சிருக்கேன் பாருங்க, அந்த மோகன்ராஜுக்கு அமைச்சிருக்கேன் பாருங்க. இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ், சேரிட்டபிள் சர்வீஸ் எல்லாமே பார்த்திருக்காங்க அதுல, இன்க்ளூடிங் சோசியல் சர்வீஸ்னு சொல்லிட்டு. மேல ஷேர் பண்ணி விட்டுருங்க தலைவரே, மேல ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் ப்ரோ, மேல கம்யூனிட்டி ஷேர் ப்ராஜெக்ட் பண்றேங்க, இல்லைன்னா இதுல போட்டுருங்க, கீழே போட்டுருங்க மெசேஜ். தலைவா, நீங்க எதை பார்த்து கொடுத்தோம் சொன்னாலும் பக்கத்துல ப்ரோ கணவனோ கதறி இல்ல தான் இல்ல இல்ல ப்ரோ, இருப்பாங்க. அஜித் ஏன் இல்ல ப்ரோ கொடுத்தாங்க, விஜய் ப்ரோ அரசியல் ஒரு பண்ணாரு அதனால தான் கொடுத்தோம்னு ப்ரோ சொல்லி ஒரு கூட்டம் நிமிஷம் இருயா. கதறிக்கிட்டு தான் இருக்கும். கேக்குதா ராக்கு, கேக்குதா? விஜய்க்கு சொம்பு அடிக்கிற ட்ராக்கரே சொன்னா 2 வருஷம் முன்னாடி ஏகே பேர் அனுப்பிச்சாங்களாம். அது எல்லாத்தையும் பேசி கீசி முடிவு பண்ணி எல்லாத்தையும் இல்ல பார்த்து செக் பண்ணிட்டதுக்குதான் இப்ப கொடுத்தாங்களாம். கேக்குதா என்ன ப்ரோ? சொல்றாங்க ப்ரோ, ராக் கேக்குதா? ப்ரோ கேக்குதா? ராக் ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மச்ச, பேச்சு கேக்குது. வந்து விஜய் சார் அது வந்து போன்ல அதுதான் ப்ரோ. போன்ல வந்து ப்ரோ ஒரு சொல்லிருப்பாங்க ப்ரோ. ஒருத்தரா விஜய் இல்ல பேசுங்க, ஒரு சினி ஒருத்தரா ஃபீல்டு உள்ள பேசுங்க. இருக்கும்போது நீ ப்ரோ போன்ல ஒரு சொல்லிட்டு போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உனக்கு போட்டியால அரவிந்த் ப்ரோ இருக்கிற ஒரு ஆளுக்கு நீ நிமிஷம் வெளியில ப்ரோ. சொன்னா உன்னோட அரவிந்த் ப்ரோ இதான் ப்ரோ உன்னை எடுத்து அதுதான் சொல்லிட்டு சொல்லலாம். ப்ரோ. நீ புது இல்ல ஒரு நிமிஷம். முதல்ல கை தூக்கிட்டு யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவை பேசுங்க. ஓவர்லாப் ஆகுது. இது ஒரு சண்டையா மாறிட போகுது. ப்ரோ அதுதான் ப்ரோ, விஜய்க்கு செம்படிக்கிற ட்ராக்கர் ஒருத்தர் சொன்னான். 2 வருஷம் முன்னாடி பேர் அனுப்பிச்சாங்களாம். இப்ப மத்தி ப்ரோ பார்த்துட்டு கேக்குதா? அதுக்கப்புறம் தான் இப்ப பண்ணாங்களாம். கேக்குதா ப்ரோ? ராக் ப்ரோ கேக்குது ஆமா, இது கேக்குது. உடனே எல்லாம் கொடுக்கல. இது பேர் 2 வருஷம் முன்னாடியே போச்சாம். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இதுல கரெக்டா இருக்கணுமா, ஒழுக்கமா இருக்கணுமா. அதுக்கு விஜய் என்ன தகுதி இல்ல ப்ரோ, அவ்வளவுதான். இல்ல இல்ல, அது இது வந்து பர்ஃபெக்ட்டா இல்ல ப்ரோ, கொடுத்துருக்காங்க ப்ரோ. நல்லா அததான் பார்த்துருக்காங்க. ப்ரோ, இங்க பாருங்க ப்ரோ, அததான் விஜய் ப்ரோ பாத்தீங்கன்னா சொல்றேன். வச்சுங்களேன், ஐடி ரைட்ல மாற்றிருப்பாப்ல, ஐடி ரைட் எல்லாம் கண்டிப்பா மாற்றிருப்பாப்ல. அததான் ப்ரோ. யோ
மோகன் ப்ரோ அதான் ப்ரோ சொல்றேன். இது சொன்னது நான் ஒரு ட்ராக்கர் விஜய் சொம்படிகள் ட்ராக்கர் தான் சொன்னான். வேற யாராவது சொல்லிதான் கூட பரவாயில்ல. அவரு சொம்படிகள் தான் சொன்னான். கரெக்டா இருந்தாதான் கொடுப்பாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பேர் போச்சான். அது இப்ப கொடுத்தாங்களா அவ்வளவுதான். இது யாருக்கும் இல்ல இப்போ ஒண்ணு ரெண்டாவது வந்து இப்ப இல்ல பாத்தீங்கன்னு ப்ரோ. வச்சுக்கோங்க. இப்போ ப்ரோ அது இல்ல ப்ரோ. இப்போ அவங்க கொடுத்த முன்ன நம்ம ஓட்டு போட்டு போறோமா? அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு அப்படி விட்டுருவானுங்க ஓட்டு கவர் பண்றதுக்கு. ஓட்டு எல்லாம் இங்க இப்ப நான் ஒரு கட்சி, ராக் ஒரு கட்சி, மோகன் ப்ரோ கட்சி, சரியா? அததான் அவங்களுக்கு ஒண்ணு இருக்கும். இல்ல இவங்க ஒரு கட்சின்னு சொல்லி மதிக்கிறதே இவங்களாவதுதாங்க எடுத்துக்கிறாங்க. யாருமே இவங்கள எனக்கு வந்து நல்லா மரியாதை ஞாபகம் எதுவுமே போகல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னா இந்த பிஜேபி ஒரு வாட்டி அந்த ஃபேன்ஸ் எல்லாம் எங்கன்னு சொல்லும் போது அதுக்கே உடனே சுரேஷ் சந்திரால இருந்து மறுப்பு லெட்டரே போச்சு. ஆக்சுவலா பிஜேபிக்கு மறுப்பு லெட்டரே உடனே போச்சு. அது சுரேஷ் இவங்கெல்லாம் சந்திரா இவங்க போட்டாங்க. எடுத்துக்கிறது வந்து நாலு நீட்டி வம்புழுக்கிறது தான். தலைவரா நீங்க ஒரு தடவை ராக்கு நீங்க ஒரு தடவை 2 நாளைக்கு முன்னாடி கபிலன் ஸ்பேஸ்ல பேசுறீங்க பாத்தீங்களா? பர்ஃபெக்டான உண்மை. நான் அப்பயும் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். இது ஸ்பீக்கர் கேட்டேன் தரல. ஆனா வந்து கரெக்டா நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அவனோட பழக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்கிறவனை காலை பிடிச்சி இப்போ ஒருத்தர் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவுல போய் அந்த நல்லா ஃபார்ம் ஆயிருக்கிறவனை பிடிச்சி நம்ம அடிச்சவனு வச்சுக்கோங்களேன், டைவர்ஷன் வந்து நம்ம சைடு ஆயிரும். இது ப்ராப்பரா அவன் பிளான் பண்ணியே ஒரு குரூப்பை வச்சே பண்ணிட்டு இருக்கான். நீங்க சொன்னீங்க தானுங்களா, விக்ரமும் அஜித்தும் தான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து லைனப் வந்துகிட்டு இருந்தது அந்த 2000 லைனப்ல, அந்த ரேஞ்சில். இவன் வந்து என்ன பண்ணிட்டான், நம்மளை பிடிச்சி வம்புழுக்கவும் அப்படியே திரும்பிடுச்சு சைடு. விக்ரம் வந்து இவனுக்கு வந்து அப்பையில இருந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அதனால நம்மளால பிடிச்சி வம்பு கழுத்து இவன் மேல எனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போனதுன்னா அந்த சச்சின் படத்துல ஃபேமிலி அபியூஸ் வரைக்கும் இறங்கினான். நம்மளால பண்றதுக்கு 2 நிமிஷம் ஆயிருக்காது. ஆனா அதுதான் அவரோட தரம், இந்த நாயோட தரம் இதுதான். நான் அது அந்த அம்மா இருந்ததுனால சொல்ல ப்ரோ இங்க பாருங்க, இப்ப இவன் பிளேஸ் பண்றதும் காய் நவுத்துறதும் பாத்தீங்கன்னா அரசியல்லையும் இதே தான் பண்றான். இப்ப டிஎம்கே தான் வந்து இருக்கிறதுலயே கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கிற கட்சி. நான் வந்து எந்த கட்சியுமே அதுக்காக வந்து கட்சியில இழுத்துறாதீங்க, தரகுறவா பேசுற மாதிரி எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இப்ப சிஎம்ஆ இருக்கிறது வந்து டிஎம்கேன்றதுனால டிஎம்கே வம்புழுத்தோம்னா அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே கொண்டு போனோம்னா டிஎம்கே திரும்பி நம்மளை அடிப்பாங்க. அப்போ அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சைடு இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குதுன்றது தெரியும். அப்படின்றத அவன் பேஸ் பண்ணி ஃபுல்லாகவே அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். அவங்க சோசியல் மீடியாவில் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. சோசியல் டிஎம்கே அவங்க மீடியா ஓப்பனா வம்பு இழுக்கலையே ப்ரோ. அவங்க டிஎம்கே ஒன்றும் ஓப்பனா வம்பு இழுத்த மாதிரியே தெரியலையே. இந்த இதை விட ஆளுநர் இல்லைங்க, அந்த ஆளுநர் மாளிகையில அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனது டிஎம்கே அகேன்ஸ்டா தான். ஆனா திருப்பி கூட அதுல மத்திய அரசுல இருந்து நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைனை வேற சேர்த்துக்கிட்டாரு. ஏன்னா உங்களுக்காண்டி டிஎம்கேக்காண்டி தான் பேச போறன்ற மாதிரியும் பேசிட்டான். இல்ல அவன் எவ்வளவு பெரிய கிரௌட்னா, ஆளுநர் ஆட்சியை கலைப்போன்னு சொல்லிட்டு அதே ஆளுநரை போய் சந்திச்சாம பாருங்க. அங்கதான் நிக்கிறான் தலைவர். இல்ல அது கூட பரவாயில்ல. போனது இந்த டிஎம் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போனது. திருப்பி மத்திய அரசுல இருந்து நிதி வரணும்னு சொல்லிட்டு சொன்னது எதுக்கு? இவரா நிதி பிரிச்சு கொடுக்க போறாரு? அப்ப டிஎம்கேக்கு ஆதரவா பேசுற மாதிரி தானே ஒரு வார்த்தை போட்டு வந்திருக்கான். அதான் தென்னை மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்துன்ற மாதிரி தான் போய் குத்திட்டு வருது. பாஜகல இருந்து சென்ட்ரல்ல இருந்து நிதி வந்தாலும் பனையூர் ஆபீஸ்ல தான் நிதி பிரிக்கப்படும். நான்லாம் தலைமைச் செயலகத்துக்கு எல்லாம் வரமாட்டேன். வெயில் அடிக்கும், வேர்க்கும். பனை கம் டு பனை எல்லாம் விட்டுறணும் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, இவன் 26ல வந்து அவன் நிக்கட்டும். முதல்ல ஃபர்ஸ்ட் அவன் நிக்கட்டும். இப்போ ஒரு புதுசா ஒன்று கிளப்பி விட்டுருக்காங்க பாத்தீங்களா? ஏடிஎம்கேல இருந்து பணம் கை மாறிடுச்சான். 60 சீட்டு வந்து இவங்களுக்கு தராங்களாம். டெப்டி சிஎம்மா பதவி தராங்களாம் இவருக்கு. முதல்ல நின்று ஜெயிக்கட்டும். அப்போ கட்சி ஆரம்பிச்சது எடப்பாடி சிஎம்மாக்குவா? இல்ல நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு சீக்கிரம் ஏன் ப்ரோ ஏடிஎம்கே வந்து அவ்வளவு மவுசு கம்மியாயிருச்சு அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியே தூக்கிட்டு பிஜேபி உள்ள வலிச்சிருமோன்னு எனக்கு தோணுது. நீங்க வேற இல்ல ப்ரோ, நம்ம கட்சி ரிலேட்டடா பேச வேணாம்னு சொல்றேன். நான் வந்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கேன்னு சொல்ல வரேன். ஏன்னா அவ்வளவு தொங்கலா போயிருச்சான்னு ஏடிஎம்கே வந்து உங்களுக்கு அப்படி இல்லைன்னா விஜயகாந்த் கதி தான் ஆகும். விஜயகாந்த் ஜெயிச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறம் எம்எல்ஏவெல்லாம் வேலை கொடுத்து வாங்கிட்டாங்கல்ல. திருப்பி எம்எல்ஏ திருப்பி வேலை கொடுத்து வாங்கிடுவாங்க. வந்து இவன் என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? இப்ப கிழக்கு தொகுதியில வந்து நின்னாங்கல்ல ஈரோடுல, அங்க நின்று ஜெயிச்சு காமிச்சிருந்தா இவனோட பவர் என்ன, ஓட் பேங்கிங் பர்சன்டேஜ் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அங்க நிக்கல. ஏன்னா நின்னாலும் ஜெயிக்க போறதில்லன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்ப எப்படி எடுத்த உடனே ஒரு 60 சீட்டு கொடுத்து அவ்வளவு பெரிய கட்சியா நீ வந்து இது பண்ணிட்டியா? விஜயகாந்தோட பெரிய ஆள் ஆயிட்டியான்னு? யாருமே ஹேட்டர் இல்லாத ஆளு விஜயகாந்த். அவரே முதல் எலெக்ஷன்ல விருதாச்சலத்துல அவர் மட்டும் தான் ஜெயிச்சார். 0% ஹேட்டர். என்ன கேட்டா 8% ப்ரோ. ஓட்டு பெர்சன்டேஜ் வந்து 8% ப்ரோ. இருக்கிறதுல ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசுல அவர் தான் ப்ரோ வாங்கினாரு.
இல்ல இவங்க அதாவது எல்லாம் அதெல்லாம் வந்து ரீச் விஜயகாந்த் கூட பண்ண வந்து மாட்டாங்க, பக்கத்துல கூட வர விஜயகாந்த் மாட்டாங்க. மனசார வெளியில அனுப்பி வச்சாங்க விஜயகாந்த். எல்லா ரசிகர்களுமே இவனை இங்கேயே இவ்வளவு மதிக்கலைங்கிறப்ப இவனை மனசார எல்லாரும் அனுப்பி வச்சு போராசான்னு சொன்னாலே இவன் 10% வாங்குறான். இவங்களோட ஸ்டேஜ் என்ன தெரியுங்களா? நான் ஒரு 10 அஜித் ஃபேனு, ஒரு 10 ரஜினி ஃபேனு வந்து சோசியல் மீடியால வந்து நான் வந்து ரஜினி ஃபேன் தான், நான் அஜித் ஃபேன் தான், பட் வந்து டிவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க பாருங்களேன். அந்த ஒரு 10 ட்வீட்டை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு இதுதான் வந்து ரியல் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லி காமிக்கிறாங்க பாருங்க. அதுதான் அவங்களோட வந்து இதுவே, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ உண்மையான டிஎம்கே அஜித் ஃபேனோ பண்ணாங்கல்ல, சரி, உண்மையான டிஎம்கே ரஜினி ஃபேனோ சொன்னாங்கல்ல, சரி, அந்த ஃபேன்ஸ் எல்லாம் யாருமே ஓட்ட போறாங்க. சீமான் கட்சியில இருந்து எல்லாம் இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஎம்கே ஒரு உருட்டு விட்டுனானுங்களே. இல்ல முதல்ல அதாவது பாயிண்ட் என்னன்னாக்க நீங்க சொன்னதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்த ஸ்கிரீன்ஷாட். அங்கெல்லாம் இவனுங்க உத்தம புண்ட மாதிரியே இருப்பானுங்க. ட்விட்டருக்கு வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் அந்த மாதிரி எடுத்து காமிச்சாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ஒன்னா நம்ம தற்கூரியா இருப்பான். அவன் ராக்கு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க பாருங்களேன், 26 நெருங்க வந்து அந்த பொறுக்கி விக்டரோ போக்கிரி விக்டரோ என்னமோ பேர் சொன்னீங்க, அவனே வந்து டைவர்சன் ஆகி எவ்வளவு புகழ்ந்து பேசுறான்றத மட்டும் பாருங்க. நீங்க ஆனா ஆல்ரெடி நம்ம அவன் ஆளுங்க பேசிட்டான். அவன் ஆல்ரெடி பேசிட்டான். ரேசிங் இது அவர் போனப்ப நண்பரோட கொடிய வைக்கிறாரு, இவர் மனசு மயிருன்னு போட்டான். ஒரு மயிரும் இல்லடா போடா இருந்தா நாங்கெல்லாம் திட்டிவிட்டோம். ப்ரோ நிறைய பேர் மாறி இருக்காங்க ப்ரோ. அதுதான் சொல்றேன், கீழே இருக்கிற வந்து லிசனர் ஃபுல்லா வந்து இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. அவங்களோட இதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, உருவாங்க புடிச்சு ஓட்டு போடுற வரைக்கும். அதாவது நீங்க வந்து ஏமாந்து ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து இது பண்ணிக்க அது அந்த போட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பெர்சன்டேஜ் பெருசா ஒன்றும் ஏற போறது கிடையாது. நண்பா இப்ப தல ரசிகா தளபதி தொண்டன் சொல்லிட்டு வரானு இல்ல, அவங்கள அவாய்ட் பண்ணுங்க ப்ரோ. அவங்க எல்லாம் வந்து இவங்க ஆளுங்களே தான் ப்ரோ, ஐடியா மட்டும் மாத்திட்டு வராங்க ப்ரோ. சும்மா ஒரு 10 பேர் வருவாங்க ப்ரோ, அதிகபட்சமா சொல்றேன் ப்ரோ. ஏன்னா நான் உண்மையாவே நான் அந்த ராக் சொல்ற மாதிரி நான்லாம் அந்த 2000 குரூப்ல இருந்து 90s குரூப்ல இருந்து நான் பார்த்துக்கிட்டு வந்தவன். இவரெல்லாம் எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்காங்க, எவ்வளவு இன்னைக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு அவமானப்படுத்துறது வந்து டைரக்டா தெரியுது சோசியல் மீடியால. அப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, உருவ கேலி பண்ணுவாங்க ப்ரோ. அந்த ஒரு ஒரு புக்கு வரும் ஆரமலர் புக்குல, அத இவனோட திருமலை ஸ்டில்லையும் போட்டு நம்ம ரெட் ஸ்டில் இருக்கும், அந்த ஸ்டில்ல போட்டு அவ்வளவு கேவலப்படுத்துவாங்க ப்ரோ. அப்படிலாம் வரும். ரெண்டாவது இவங்க தானே எல்லாமே மார்க் எல்லாம் கொடுக்கறது. இவங்க பத்திரிகையாளர்கள் வந்து மார்க் எழுதுறாங்கன்னா இவங்க தானே மார்க் கொடுக்கறது. இவங்க முன்னாடியே பேசிடுறது, எவ்வளவு மோசமான படமா இருந்தாலும் சரி அது வந்து ஜாஸ்தியா கொடுக்கறது அவங்களுக்கு. நம்மளது எவ்வளவு நல்ல படமா இருந்தாலும் சரி மார்க் கம்மியா கொடுக்கறது. இல்ல இந்த மாதிரி இவனும் அப்பனும் சேர்ந்துக்கிட்டு பண்ண லோலாக்கி வேலை கொஞ்சம் தான் கிடையாது. எத்தக்கல பயில உள்ள அப்பனும் பிள்ளையும் நம்பர் அது 1. உண்மையாவே சாரி டு சே தட் எனக்கு சன் டிவியே ஒஸ்ட்டுங்க, பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்க இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சொல்லும் போது வில்லன் படம் வந்து 2வதோ 3வதோ போட்டாங்க, பகவதி வந்து ஃபர்ஸ்ட்டுங்க. பகவதிலாம் ஓடவே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. வில்லன் வந்து 3வதுங்க, சத்திரபதி 2வதா. அண்ணா அப்படியே காசு கொடுத்துருப்பாரு, ஆரம்பத்திலே பண்ணிருப்பாரு. காசு கிடையாதுங்க. அந்த டைம்ல எஸ்ஏசி வந்து எஸ்ஏசி வந்துங்க அவரோட பேட்டியே ஒண்ணு இருக்கும், தனிப்பட்ட பேட்டி. சரி, நான் என்ன ராக்கு கேட்கிறேன், இன்ன வரைக்கும் ஏன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்போ உன்னை ஒட்டு கிழிக்கிறான்ல, இன்ன வரைக்கும் ஏன்? இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் சமயத்துல இருங்க இப்போ இவனை வந்து இவங்க திருப்பி எதிர்த்து பேசினாங்கன்னா இவன் பெரிய ஆள் ஆயிடுவான், புரியுதா? நீங்க அரசியல்வாதி மெச்சூர்ட் ஆனவங்களாம் எப்படி டீல் பண்ணுவான்னா கண்டுக்க மாட்டான், குடும்பம் மட்டும் நீ கத்திட்டு கடடா வெண்ணன்னு. இவன் ரொம்ப பேச இவன் சன் டிவியோட சேர்ந்துட்டு ஒரு லோலாக்கி வேலையெல்லாம் ஒரு 5-6 பண்ணான். அதை அவனுங்களே நம்ம சேனலோட பேர் கொஞ்சம் போனாலும் பரவாயில்லன்னு அவனுங்களை அதுல இருந்து லைட்டா எடிட் பண்ணிக்கிட்டு இவன் என்னென்ன வேலை பார்த்தாலும் அவுத்து விட்டுருவானுங்க. இல்ல பாண்டே, அது எனக்கு தெரிஞ்சு அது பாண்டே கிளியரா சொன்னார்னு நினைக்கிறேன். திமுக தான் வளர விடுது, ஆனா எந்த அளவுக்கு வளரும்னு அவங்க நினைச்சுதான் வளர விடுறாங்க அப்படின்னு. உண்மை சதீஷ், ஒரு அளவுக்கு எனக்கு என்னன்னா ராக்கு கொடுமைனா, நான் என்ன சொல்றேன், ஏகே படம் நீ போடாது, அதை பத்தி எல்லாம் நான் பேச வரல. தமிழ் சினிமால வேற ஆக்டரே இல்லையா? நல்ல படமே இல்லையா? இவர் நடிக்கிறது மட்டும்தான் பிரைம் டைம்ல போடணுமா? ஏதாவது எழுதி இல்லங்க அவங்க அப்படிதாங்க பண்றானுங்க. முன்ன கூட விஜயகாந்த் படமா தான் போட்டுட்டே இருப்பாங்க அவனுங்க. அது என்ன கணக்குன்னே தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து பிரைம் டைம்ல இவன் படம் மட்டும் தான் ப்ரோ போடுறாங்க. இல்ல இத இப்படி பேசாதீங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு கதறானுங்க. அந்த அளவுக்கு தளபதியோட வளர்ச்சி ஒரு மயிரும் கிடையாது. அதுதான் சொல்றேனே, இல்ல ஓப்பனா சொல்றேன், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு கில்லி கலெக்ஷன், ஈக்குவல் டு வில்லன் கலெக்ஷன். எத்தனை தடவை வில்லனை வந்து பிரைம் டைம்ல சன் டிவில போட்டிருக்காங்க?
இன்ன வரைக்கும் நீ வந்து பிரைம் டைம்ல வந்து கில்லியை போட்டுக்கிட்டு இருக்கிற. என்ன காரணம்னு உடனே வந்து ஆடியன்ஸ் பாக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆடியன்ஸ் நொட்டெல்லாம் கிடையாது. நீ பொங்கலுக்கு வந்து பிரைம் டைம்ல வந்து இன்னைக்கு வந்து காதல் மன்னனை போட்டினா கூட தான் வரும். பிரைம் டைம்ல போட்டனா மாத்திடுவாங்க. அது கிடையாது. ஸ்டாண்டர்ட்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் டிவின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு ப்ரோ. நீங்க என்ன படம் போட்டீங்கன்னாலும் பாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறதுக்கு சன் டிவில இப்ப கட்சின்றது அப்பார்ட் ஃப்ரம் தட் கட்சி டிவியை ஓபன் பண்ண உடனே மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே சன் டிவி தான் பாக்குறாங்க. இல்ல முன்ன எல்லாரும் உங்க வீட்டுல சன் டிவி கனெக்ஷன் இருக்கான்னு தானே கேட்பாங்க, கேபிள் கனெக்ஷன் இருக்கான்னு கேக்குறது இல்லையா? ஆமா, சன் டிவி தெரியுதான்றாங்க வந்துட்டு. இப்ப நீங்க அவங்களே எடுத்து அவங்க சோர்ஸ்லயே எடுத்துக்கோமே, ஏன் வந்து கோட்டு வந்து நக்கிட்டு போயிருச்சு டிஆர்பி ரேட்டிங்ல? சன் டிவின்ற பிராண்டை வச்சு வேட்டையனை வந்து தூக்கிட்டாங்க. 12 கிட்டத்தட்ட 11 புள்ளி சம்திங் நினைக்கிறேன். 2000 இருந்து 2011 வரைக்கும் நம்ம ஆளோட பாட்டை சன் மியூசிக் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணா கூட அந்த இந்த படம் வரைக்குமே போட மாட்டான் ப்ரோ. போடுறது பாத்தீங்கன்னா அவன் படம் 10 பாட்டு போடுவான் ப்ரோ. நம்ம படம் வந்து ஒரு பாட்டு போடுவான். இல்ல அதுலயும் என்ன பாட்டு போடுவானா, பூவளம் முன் வாசம்னு நினைக்கிறேன். ஜோதிகா வந்து ஒரு பாட்டுல வருவாங்க, நம்ம ஆளு வர மாட்டாரு, லைட்டா அங்கங்கதான் வருவார். அதை கட் பண்ணிட்டு அதை மட்டும் போடுவான். அவ்வளவு வன்மம் பிடிச்ச, அதாவது இப்போ அதாவது இன்னைக்காவது அவருக்கு இவ்வளவு பெரிய படைப்படம் இருக்கு. அன்னைக்கு வந்துருச்சு 2005 எல்லாம். ஆனா வந்து இன்னைக்காவது சோசியல் மீடியா எக்ஸ்போசர் இருக்கு. இவனுங்க என்ன சொல்றேன், நீங்க தான் சொல்றீங்களே, அவன் தான் சொல்றானே, அபிராமி ராமநாதன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கானே, நீ கில்லி வந்து 33 தான் வந்திருக்குது, அதுக்கு முன்னாடியே வில்லன் அடிச்சு 30 வந்திருக்குது. சாதாரணமான நீ ஒண்ணுமே இல்லை, நீ இது ஒன்னும் பப்ளிசிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நீ உனக்கு வந்து இன்ன வரைக்கும் கில்லியை போட்டு தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிற. எனக்கே பார்க்கவே கடுப்பா இருக்குங்க. ஏன்டா வேற படமே இல்லையாடா உங்களுக்குன்ற மாதிரி தோணும். அதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 படம் வச்சுக்குவாங்க. இப்போ அவன் எஸ்ஏசியோ அப்பனும் போய் காலில் படக்குன்னு விழுவான், நம்மள்ட்ட அது நடக்காது, புரியுதா? அவர் கலைஞர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் காலில் விழுந்தாருன்னு சொல்லி அதை ஒரு தூக்கிட்டு வருவாங்க. அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமா அததான் ப்ரோ நீங்க அன்னைக்கு பேசும்போது ஒருத்தன் பேசிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் பேர் என்னன்னு தெரியல. நீங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அவன் கலைஞர் காலில் விழுந்தது கலைஞர் காலில் விழுந்ததுன்னு சொல்றான். கலைஞர் காலில் விழுந்தது வந்து ஒரு மரியாதை நிமித்தமா தான் விழுந்தாரே தவிர அவர் காம்ப்ரமைஸ் தான் பண்ண போனாங்க. அவர் மன்னிப்பெல்லாம் எங்கேயுமே கேட்ட மாதிரி எங்கேயுமே வீடியோ கிடையாது. இல்ல செய்தியாவது கூப்பிட்டாப்ல, ரஜினி வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ரஜினிகாந்த் வந்து காம்ப்ரமைஸ் பண்றேன் வாங்க, இது வந்து பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு போக வேணாம், இதை வந்து இப்படியே வளர விட வேணாம்னு சொல்லி ரஜினி வந்து கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் தான் பண்ணி வச்சாரு. அந்த ஜாகுவார் தங்கம்லாம் ரொம்ப பண்றான்னு சொல்லிட்டு தான் நடந்தது. அது காம்ப்ரமைஸ் கூட இல்ல, அந்த ஜாகுவார் தங்கமும் கட்சிக்காரங்க பண்றான்னு சொல்லி தான் பேச போனதே. அது ஜாகுவார் தங்கம் வீட்டெல்லாம் நொறுக்கிட்டாங்க நம்ம ஆட்கள். அந்த ஸ்டேஜ்ல இருந்தது. அப்பதான் வந்து ரஜினி கூப்பிட்டு பேசணும்னா, ஏன் ப்ரோ இப்போ வந்து ஒரு 80 வயசுல ஒரு ஆள் இருக்காருன்னா நம்ம போன உடனே காலை தொட்டு கும்பிடுறது இல்லையா ப்ரோ? அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் அடுத்தது. போன உடனே பெரியவங்க அது ஆல்ரெடி அவார்டு வாங்கும் போதே ஒரு வாட்டி கீழே தொட்டு கும்பிட்டு தான் வந்தாரு. அது இவங்களுக்கு தெரியல. இல்ல அது ஒரு ஸ்டேஜ்ல பேசுறது வேற, இவனுக்கு கார் முன்னாடி கை கட்டினாங்க அது தெரியல. ப்ரோ 2 விஷயம் சொல்லட்டுமா ப்ரோ? 2-3 விஷயம் சொல்லட்டுமா ப்ரோ? இல்ல ப்ரோ 2-3 விஷயம் பேசணுமா? நம்பால் செஞ்சது வந்து பர்சனல் இஷ்யூக்காக செஞ்சது. என்னைக்குமே படத்துக்காக போய் நம்பால் கை கட்டி நின்னதே கிடையாது. இவன் போய் பார்த்தது எல்லாமே இவனோட செல்ஃப் இதுக்காக ப்ரொமோஷனுக்காக தான் போய் நின்னான்.